தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12ல இருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மையமா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமா மாறிக்கிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நாம இந்த வீடியோல இந்த காற்றழுத்த தாழ்வு மையம், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினால எந்தெந்த ஊருக்கு மழை வரும், என்னென்ன பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ போடுற எனக்கும் ஒரு மோட்டிவா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 7ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் வங்கக்கடல்ல உருவாச்சு அப்படின்ற மாதிரி. அது 8ஆம் தேதியே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமா மாறி புயலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது என்னன்னு தெரியல, ஏதோ தாமதமாகி 7ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 நாள் ஆயிடுச்சு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமா மாறுறதுக்கு. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையம் பாத்தீங்கன்னா இப்ப மேற்குல இருந்து வடமேற்கு திசையை அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அது அப்படியே மூவ் ஆகி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட கடலோரத்துக்கும் தமிழ்நாட்டோட கடலோரத்து பக்கமா வருது. இதனால கடலோர மக்களுக்கும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, பெங்கால் சைக்ளோன் மாதிரியே இதுவும் மூவ் ஆகும். ஆனா பெங்கால் சைக்ளோன் உள் மாவட்டத்தை தாக்குச்சு, கடலோர மாவட்டத்தை விட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டத்தையும் தாக்க போகுது, அது மட்டும் இல்லாம உள் மாவட்டங்களையும் தாக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாயிடுச்சுன்னு சொல்றீங்க, இது எப்படி பாதிப்பை உருவாக்க போகுது? பெங்கால் சைக்ளோன் வந்துச்சு, அதுவே பயங்கரமான தாக்கத்தை உருவாக்குச்சு, அதுல இருந்தே நாங்களாம் என்ன மீண்டு வரலப்பா, என்ன சொல்றீங்க, மழை கனமா வருமா வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் பெங்கால் சைக்ளோன் பாத்தீங்கன்னா அது ஒரு புயலா இருந்துச்சு. இது என்ன புயலா மாறல. புயலா மாறுறதுக்கே ஒரு 4-5 ஸ்டேஜ் போனாதான் ஒரு புயலா மாறும். பட் அது புயலா மாறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்லை அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ண போகுது, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா காத்தோட கனமழை வரும், இல்லைன்னா கனமழை மட்டும் அதிகமாக வரும். இதனால நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அது அப்படியே மழை வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் மழை அளவுக்கு பெய்யலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பெங்கால் சைக்ளோன் வந்ததுனாலேயே கிட்டத்தட்ட இந்த மாசத்துல பெய்ய வேண்டிய மழையோட ஒரு 14% அதிகமாகவே பெஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினாலே நம்மளுக்கு ஒரு கனமழை வரப்போகுது. எல்லாமே ரெடியா ப்ரிப்பேரா இருந்துக்குவாங்க. இன்னைக்கே பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு சில இடத்துல நல்லா காற்றோடய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, கருமேகமா கூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த டைம்ல கூட இன்னைக்கு காலையில சூரியனை பார்க்கல, ஃபுல்லா மேகமா தான் இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் மழை பெஞ்சு நின்றுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுவும் இல்ல. இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு, 2 நாளைக்குமே கனமழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தென்காசி மாவட்டத்துக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க மாவட்ட கலெக்டரு. அதாவது தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த ஏரி கரையோரமா இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, ஆற்று கரையோரமா இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு டிசம்பர் 11 பாத்தீங்கன்னா கடலூர், காரைக்கால், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு அதாவது டிசம்பர் 12, 2024 கிட்டத்தட்ட 21 மாவட்டத்துக்கு ஒரு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிமா சொல்லிக்கிறாங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு மழையே பெய்ய மாட்டேங்குது, இல்ல மழை பெஞ்சா அளவுக்கு அதிகமா பெய்யுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மழை நம்ம தமிழகத்துல ஒரு தாக்கத்தை உருவாக்குமா உருவாக்காதா? அதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.